நம்மை பொறுத்தளவில் பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வோம். ஏன்னா நம்ம பேச்சுவார்த்தையிலே அது ரிட்டையர்டு டிஏ மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வும் சேர்த்து வழங்குவது மட்டுமில்லாமல் ஒப்பந்த பலன்களும் வழங்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அதை நம்ம கேட்க போறோம். ஒருவேளை ஒப்பந்தத்திலே இந்த பிரச்சனை முடியாவிட்டால் நாம் கூட்டமைப்பு சங்கங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். 21/4 மதுரை நீதிமன்றத்திலே இந்த வழக்கு என்பது வருகின்றது. அப்படி நீதிமன்றத்திலே வழக்கு வரும் பொழுது நாம் 21 காலையிலே மதுரை நீதிமன்றத்திலே நியாயம் கேட்டு அணிவகுப்பு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். பிரச்சனை தீராவிட்டால் 21 மதுரை நீதிமன்றத்திலே நாம் நீதி கேட்டு அணிவகுப்பு என்ற போராட்டத்தை மதுரை நீதிமன்ற வளாகத்துக்கு எதிரே நடத்துவது என்று கூட்டமைப்பு சங்கங்கள் முடிவெடுத்திருக்கிறது. எனவே நம்முடைய போராட்டம் ரோட்டில் மட்டுமல்ல, நீதிமன்றம் வரை நம்முடைய போராட்டத்தை நீட்டிப்பது என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்க கூடாது. எனவே இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தையிலே முடிக்க வேண்டும். அதே போலதான் 1/4/2023 பிறகு உள்ளவர்களுடைய ஓய்வூதியம் ஏற்கனவே இவர்களே அபிடவுட் போட்டுட்டாங்க. இந்த ஓய்வூதியம் என்பது பங்களிப்பு ஓய்வூதியம், இது பிஎஃப்க்கு பதிலாக வந்த ஓய்வூதியம் என்று. இப்போ இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு என்று நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடைபெறுகின்றது. அநேகமாக மார்ச் மாதம் 1/4/2003 பிறகு உள்ளவர்களுடைய நீதிமன்ற வழக்கு முடிவடைந்து விடும். அந்த நீதிமன்ற வழக்கில் நாம் பல ஆவணங்களை போட்டிருக்கிறோம். இறுதியாக போட்ட ஆவணம் என்ன தெரியுமா? இறுதியாக போட்ட ஆவணம் டிஏ வழக்கில் இவர்கள் போட்ட பிரமாண பத்திரத்தை தான் நம்ம கொண்டு போய் போட்டிருக்கோம். டிஏ வழக்கில் அரசாங்கம் போட்ட அபிடவுட். அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்த ஓய்வூதிய திட்டம் வேற, அரசு ஓய்வூதிய திட்டம் வேற என்று இங்கே வந்து அபிடவுட் போட்டிருக்கிறார்கள். நாம் இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது எங்களுக்கு 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று அரசாங்கம் அரசாணை வெளியிட்டதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதுதான் நம்முடைய வழக்கு. நம்முடைய வழக்கு நமக்கு ஒப்பந்தம் இருக்கிறது. ஒப்பந்தம் இருக்கும் பொழுது அரசாணைகளின் மூலமாக நீங்க ஓய்வு பெற்றோர் டிஏ வழக்கிலும் என்ன வாதம்? ஓய்வு பெற்றோர் டிஏ வழக்கிலும் அதுதான். ஒப்பந்தம் இருக்கும் பொழுது ஜீவோ போட்டு அரசாங்கம் நிறுத்த முடியாது. ஜீவோ போட்டு அரசாங்கம் நிறுத்த முடியாது. எனவே 1/4/2003 பிறகு உள்ளவர்களுடைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஜீவோ போட்டு அரசாங்கம் நிறுத்த முடியாது என்று நாம் இவர்கள் போட்ட அபிடவுட்டையே நீதிமன்றத்திலே போட போகின்றோம். எனவே நிச்சயமாக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகளை பேசினாலும் கூட இந்த மாதமோ அடுத்த மாதமோ 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்ற தீர்ப்பை நாம் பெறப்போகின்றோம்.